தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. அது மட்டும் இல்லாம இன்னும் மேலும் மேலும் இந்த ஏஐ பத்தி நிறைய விஷயம் இருக்கு. ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்வு. எப்படின்னா நம்ம பிசினஸ் பலர் என்னிடம் அணுகி இதற்கான நிதி உதவி நாம் எங்கே பெற முடியும் என்று கேட்கிறார்கள். ஹெனிக்கியன் மார்க்கெட்டிங் ஆதரவிலான ஏஐ பயிற்சி பரிசீலிப்பு நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஹெனிக்கியன் மார்க்கெட்டிங் ஆதரவில் டைகர் எம்பாவோ மற்றும் மலர் டெய்லி இணைந்து நடத்திய டிஜிட்டல் மற்றும் ஏஐ தொழில்நுட்ப சிறப்பு பயிற்சியின் பரிசீலிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஹெனிக்கியன் மார்க்கெட்டிங் ஆதரவிலான இந்த பயிற்சி திட்டத்தை மலர் டெய்லி நாவேம் அமைப்பின் ஒத்துழைப்பின் கீழ் வெற்றிகரமாக நடத்தியது. சுமார் 10க்கும் மேற்பட்ட குறு சிறு வணிக தொழில் முனைவோர் கலந்து கொண்ட இந்த பயிற்சியை நாவேம் அமைப்பின் அனுஷா வெகு சிறப்பாக வழிநடத்தினார். இந்திய சமூகத்தின் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக நடத்தப்படும் இந்த திட்டத்திற்கு முன்னோடியாக இருந்து வரும் ஹெனிக்கியன் மார்க்கெட்டிங் வர்த்தக பிரிவின் நிர்வாகி ஜெனிபர் தெனட் சிறப்பு வருகை புரிந்தார். இந்த தொழில்நுட்ப சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்டவர்களின் வெற்றியாளர்களின் ஆற்றல் குறித்து அனுஷா சிறப்பு விளக்கத்தை தந்தார். இந்த சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்டதால் தங்கள் வர்த்தகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து ஒவ்வொரு வெற்றியாளரும் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். தங்களின் தொழில் திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்த பயிற்சி ஒரு அற்புதமான வாய்ப்பாக தங்களுக்கு கிடைத்துள்ளதாக இந்த வெற்றியாளர்கள் தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த பயிற்சியின் வெற்றியாளரான ஹேவலி பேக்கஸ் நிறுவன உரிமையாளர் சந்திரிகா நாயுடு தமது தொழில் அனுபவத்தை அற்புதமாக பகிர்ந்து கொண்டார். என்னுடைய பேர் சந்திரிகா. நான் பூச்சோங்லேருந்து வந்திருக்கேன். ஹெவன்லி பேக்கர்ஸ் அப்படின்றது என்னோட பேக்கிங் ஹோம் பேஸ் பேக்கிங் பிஸ்னஸ். பயிற்சி பங்கெடுத்ததுனால என்னோட பிஸ்னஸ் வந்து இன்னொரு நிலைக்கு போயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி வந்து வாட்ஸ்அப் இப்படி இன்ஸ்டாகிராம் அப்படி தான் எழுதி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு அடுத்த நிலைக்கு போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி பெற்றதுனால இது மூலிமா நானும் ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்களும் இது மூலிமா பயனடையலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் மேலும் இந்த ஏஐ பற்றி நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் கட்டுறது வந்து கையளவுதான்னு தெரியுது. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து என்னோட பிஸ்னஸ்க்கும் மற்றவங்களுக்கும் எப்படி பயனடைய போகுது அப்படின்னு அந்த துறையில் இன்னும் மேலும் மேலும் மேம்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். தேங்காய் பால் மூலம் அற்புத மற்றும் தரமான சுவைபானத்தை தாம் தயாரித்து வரும் சென்தீஸ் லேசர் கேஃபி நிறுவனத்தின் உரிமையாளர் ரோகிணி சிவலிங்கம் தமது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். வணக்கம், என் பேர் ரோகிணி சிவலிங்கம். நாங்கள் ரவாங்லேருந்து வந்திருக்கோம். ஸோ என்னோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சின்ஸ்பிளாஷ், அது நம்மளோட பிராண்ட். யூனிக் பெவரேஜ் அண்ட் டிசர்ட்ஸ் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்மளோட பார்த்துக்கிட்டோமா ப்ளூ மாக்டெயில், ப்ளூ மச்சா அண்ட் தென் ப்ளூ காஃபி, சம்திங் நியூ மார்க்கெட்டில், சம்திங் நியூ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஏஐ ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணேன். ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி. இது வந்து ஒரு காஸ் சொல்லலாம். 5 days காஸ். 5 நாள் நம்ம செஞ்சோம். 2 days வந்து நம்ம ஃபிசிக்கலாக செஞ்சோம். 3 days வந்து ஆன்லைனில் செஞ்சோம். ஆஃப்டர் ஒர்க் 8 to 10 நம்ம செஞ்சோம். ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்வு. எப்படின்னா நம்ம பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இந்த ஏஐ மூலம் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இன்னமும் சிறு வணிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில். அவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த ஏஐ ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக நல்ல பயனுள்ள ஒரு ப்ரோக்ராமாக கண்டிப்பாக ஆகும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த பயிற்சி திட்டத்தில் பங்கு பெற்று 3ஆம் நிலைக்கு வெற்றி பெற்ற நவீன தொழில்நுட்ப விவசாயியான ரவீந்திரன் தவிர்க்க முடியாத காரணத்துக்காக இந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. இந்த பயிற்சியில் வெற்றி பெற்ற முதல் நிலை வெற்றியாளர் சந்திரிகா நாயுடுவிற்கு வெள்ளி 500 ரொக்கம், குளிர்சாதன பெட்டி மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. முதல் நிலைக்கு தகுதி பெற்ற ரோகிணி சிவலிங்கத்திற்கு வெள்ளி 300 ரொக்கம், குளிர்சாதன கைப்பெட்டி மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. முதல் நிலையில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் ஹெனிக்கியன் வர்த்தக பிரிவைச் சேர்ந்த ஜெனிபர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 2ஆம் நிலைக்கு வெற்றி பெற்றவருக்கு வெள்ளி 200 ரொக்கம், குளிர்சாதன கைப்பெட்டி மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் உறுதி சீட்டு வவுச்சர் வழங்கப்பட்டது.
பயிற்சியில் வெற்றி பெற்ற மற்றும் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் முன்னாள் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி மற்றும் ஜெனிபர் தெனன் பரிசுகளை எடுத்து வழங்கினர். இதனிடையே வர்த்தக துறையில் வளர்ந்து வரும் தொழில் முனைவர்களுக்கு இதுபோன்ற AI பயிற்சி மிக அவசியம் என செனட்டர் சரஸ்வதி தமது உரையில் கூறினார். வளர்ந்து வரும் தொழில் முனைவர்கள் தங்களது தொழிலை மேலும் மேம்படுத்த இதுபோன்ற பயிற்சிகள் உதவும் என்றார் அவர். வணக்கம். மலேசிய இந்திய தொழில் முனைவோர் AI டிஜிட்டல் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்களுடைய வியாபாரத்தை இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அந்த பயிற்சி பட்டறை நவீம் கோஆபரேட்டிவ் அதன் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கோத்தா டெக்கமி அவர்கள் அந்த பயிற்சியை நடத்தினார்கள். இந்த பயிற்சிக்கு முழுமையாக டைகர் கம்பெனி அவர்கள் ஆதரவளித்திருந்தார்கள். இது ஒரு முதல் முயற்சி. காரணம், நாம் இன்றைய சூழலில், உலக சூழலில் வர்த்தகம் வெறும் நம்மளுடைய பாரம்பரிய முறையில் மட்டும் நின்றுவிடக்கூடாது. இன்றைய தேவைக்கேற்ப அது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னும் நம்மளுடைய பொருட்களையும் நம்மளுடைய சேவைகளையும் ஒரு புதிய வடிவத்தில் மக்களுக்கு கொண்டு சேர்த்தால் அது இன்னும் அதிகமானவர்களை சென்றடையும், இன்னும் அது கவர்ச்சியாகவும் இருக்கும். அந்த அடிப்படையிலே சொந்தமாகவே மற்றவர்களுடைய துணையின்றி தங்களுடைய வெப்பேஜ் உருவாக்கி அந்த வெப்பேஜை வாட்ஸ்அப் மூலம் மக்களுக்கு பகிர்வது, டிக்டாக் மூலம் பகிர்வது, அந்த வெப்பேஜை இன்னும் அதிகமாக உருமாற்றம் செய்து மிகவும் கவர்ச்சிகரமாக உருவாக்குவது போன்ற இந்த பயிற்சிகளை கடந்த மாதம் 5 நாட்கள் வழங்கினோம். அதன் பிறகு அதை பற்றிய அவர்கள் தயாரித்த அந்த வெப்பேஜ் இன்று காணொலியில் காண்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிறந்த வெப்பேஜ் உருவாக்கியவர்களுக்கு இன்று பரிசளிப்பு நடந்தது. இந்த பரிசளிப்பு என்பது வெற்றியாளர்களை தேர்வு செய்வதல்ல, இன்னும் அதிகமானவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. ஆனால் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் இன்று கலந்து கொண்டு வெற்றியாளர்களை வாழ்த்தியதோடு தங்களுடைய அந்த வாய்ப்பின் வழி அவர்கள் பெற்ற தேர்ச்சியையும் அவர்கள் அடைந்த பயனையும் இன்று பகிர்ந்து கொண்டார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பயிற்சியில் நீங்க பார்த்திருந்தீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்க, அதிகமாக பயன்பெற்றவர்கள் பங்கேற்றவர்கள் இளைஞர்கள் அவர்களாகவே முன்வந்து இந்த பயிற்சியில் பங்கேற்றார்கள். அடுத்ததாக அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய விரும்புகிறார்கள். பலர் என்னிடம் அணுகி இதற்கான நிதி உதவி நாம் எங்கே பெற முடியும் என்று கேட்கிறார்கள். இந்த 18 பேரும் இன்றோடு அது முடிந்து விடாது. இது ஒரு பயணமாக தொடரும். அவர்களுக்கு மேலும் நிதி உதவி, மேலும் அவர்களுக்கு இத மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அரசு நிகழ்ச்சிகளில் நடைபெறுகின்ற பொழுது பல கண்காட்சிகள் வைக்கப்படும். அப்பொழுது சில புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்தியர்களுடைய ப்ரொடக்ட்ஸ், அதாவது பொருட்கள், சேவைகள் அங்கே காட்சிப்படுத்தப்படும். இப்படி அவர்களுடைய பொருட்களை நாம் இன்னும் சந்தையில் அதிக விற்பனைக்கு கொண்டு வருவதற்கும் மேலும் அவர்களுக்கு தேவைப்படும் நிதி ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கும் இந்த தளத்தை நாம் பயன்படுத்தி அவர்களுக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்பை வழங்கி வருவோம். இதற்கு நான் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் உருவாக்கியுள்ள அறம் இனிஷியேட்டிவ் வாயிலாக இந்த முயற்சிகள் மேலும் அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கு. தொழில் முனைவோர் இன்னும் பல கட்ட வளர்ச்சியை அடைய வேண்டும். அதற்காக என்னுடைய பணி தொடர்ந்து இருக்கும் என்று இதன் வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஹெனிக்கியன் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தை தாங்கள் மிகவும் பாராட்டுவதாக மலர் டெய்லி நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி டத்தோ SM பெரியசாமி கூறினார். வணக்கம், நான் டத்தோ பெரியசாமி, தமிழ் மலரின் நிர்வாக இயக்குனர். தமிழ் மலரோட ஏற்பாட்டிலே இளம் வர்த்தகர்களுக்கான ஒரு பயிற்சி, அவர்கள் தங்களுடைய வர்த்தகத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கு அடிப்படை பயிற்சி வழங்கும் திட்டத்தினை ஹெனிக்கன் மலேசியாவுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வெற்றிகரமாக அது நடைபெற்று அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தமிழ் மலர் சமுதாய மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் தனது பங்கை அளிப்பதற்கு இத்திட்டத்தை மேற்கொண்டது. இதற்கு
ஆதரவு வழங்கியவர்களுக்கு மலர் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. ஒரு நல்ல திட்டம். இதில் பங்கு பெற்ற 18 இளம் வர்த்தகர்கள் தங்கள் ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அடிப்படை தளத்தை அமைத்து கொடுத்ததிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். மலர் டெய்லி நிறுவனம் ஹெனிக்கேன் நிறுவனத்துடன் கைகோர்த்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு ஃபாஸ்டெச் செக்யூரிட்டி மலேசிய நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் டத்தோ ஸ்ரீ அழகிசு, அந்நிறுவனத்தின் இயக்குனர் டத்தோ ஷாமிலா, டத்தோ மகேந்திரன், தொழிலதிபர் சிவா மற்றும் டத்தோ பஞ்சமூர்த்தி சிறப்பு வருகை புரிந்தனர். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.